எல்லாருக்கும் வணக்கங்க. இயற்கையான முறையில வீட்ல மாடி தோட்டத்தில எவ்வளோ மூலிகைகள் வளர்க்க முடியுமோ, அவ்வளோ வளர்த்து நம்ம ஹெர்பல் ஹேர் ஆயில் வந்து தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தேவைப்படுறவங்க மேல தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க. இப்ப என்னென்ன மூலிகைனா, கற்றாழை, பொடுதலை, அவுரி இலைகள், பெரிய நெல்லிக்காய், கேசவர்த்தினி இலைகள், பூக்கள், ட்ரீ இலை, நீர்பிரம்மி, மரிக்கொழுந்து, கருந்துளசி, ரோஜா பூக்கள், கரிசலாங்கண்ணி, ரோஸ்மேரி, கருநொச்சி, வேப்பிலை, செம்பருத்தி இலைகள், ஆவாரம்பூக்கள், துளசி, கற்பூரவள்ளி அதாவது ஓமவல்லி இலைன்னு சொல்லுவாங்கள்ல அது, செம்பருத்தி பூக்கள், கரும்பூலா இலைகள், கீழாநெல்லி. இது போக மகிழம்பூ, இடம்புரி வலம்புரி, வேம்பாலம்பட்டை, வெற்றிவேர், கடுக்கா கொட்டை எடுத்தது, சின்ன வெங்காயம் தோல் எடுத்து வச்சுருக்கேன். இது போக என்ன போடுதோம்னா, வெந்தயம், கருஞ்சீரகம் இது 2யும் போட்டுட்டு, அப்புறமா மருதாணி இலைகள், பூக்கள், காய்கள் 3மே சேர்த்து போடுதோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை. இத்தனையும் நம்ம 31 மூலிகைகள் கலந்தது தான் நம்மளுடைய மகிழ்னி எசென்சியல் ஹெர்பல் ஹேர் ஆயிலுங்க. இது எல்லாத்தையும் இலைகள் இதெல்லாம் நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து, அதுக்கப்புறம் சுத்தமான செக்கில் ஆட்டின எண்ணெயை ஒரு இரும்பு பாத்திரத்தில் ஊற்றி, அதை வந்து மிதமான சூட்டில் காய்ச்சி, அதுக்கப்புறம் அதை இறக்கி வச்சு ஆறுனதுக்கப்புறம் ஒரு வெள்ளை துணி கட்டி 2 நாளைக்கு அந்த மூலிகையிலே அந்த எண்ணெயை நல்லா ஊற விட்டு, அதுக்கப்புறம் தாங்க நம்ம வந்து அந்த எண்ணெயை வந்து தயார் பண்ணி எடுக்கிறோம் வடிகட்டி. ஒரு சிலருக்கு சந்தேகம் இருக்கலாம். இதில் வந்து கத்தாழை, பெரிய நெல்லிக்காய், அப்புறம் வெந்தயம், அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் கூட நம்ம போட்டிருக்கோம். அவுரி கூட உடம்புக்கு வந்து குளிர்ச்சி தாங்க. இதெல்லாம் நம்ம தேய்ச்சோம்னா நமக்கு கண்டிப்பாக இந்த சைனஸ் உள்ளவங்களுக்கு, அதுக்கப்புறம் அடுக்கு தும்மல் தும்மிக்கிட்டே இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பயம் இருக்கும். இதை தேய்க்கலாமா அப்படின்ட்டு. நான் அதுக்கு பதிலுக்கு தாங்க நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம்னா, அதில் வந்து நொச்சி இலை போட்டிருக்கோம், கருந்துளசி போட்டிருக்கோம், துளசி போட்டிருக்கோம், கற்பூரவள்ளி இலை போட்டிருக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு நார்மலாகவே அடுக்கு தும்மல் இருக்குதுன்னு வைங்க, இந்த எண்ணெய் தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா அந்த அடுக்கு தும்மல் பூரா படிப்படியாக கம்மியாயிருங்க. சைனஸ் பிரச்சனை உள்ளவங்க கூட இந்த எண்ணெயை தாராளமாக தேய்க்கலாங்க, ஒரு பிரச்சனையும் வராது. தேய்ச்சி பார்த்துட்டு நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம இது வந்து பொடுதலை, அதுக்கப்புறம் வேப்பலை இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் போடுறது வந்து பொடுகு தொல்லையை உடனே கட்டுப்படுத்துங்க. பொடுகு தொல்லை உள்ளவங்களுக்கு தான் முடி வந்து வளராது, முடி கொட்டவும் செய்யும் நிறையா. இந்த எண்ணெயில் வந்து நம்ம பொடுதலை, வேப்பலை இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் கலந்துருக்கனால, சின்ன வெங்காயம், வெந்தயம் இந்த மாதிரி போட்டிருக்கனால பொடுவை வந்து நல்லா கட்டுப்படுத்தி கொடுக்குங்க. மீதம் உள்ள எல்லா மூலிகையுமே முடி வளர்ச்சியை தூண்டுற மூலிகை தாங்க. கரிசலாங்கண்ணி, கேசவர்த்தினி, ரோஸ்மேரி, ட்ரீ இலைகள், நீர்பிரம்மி, கடுக்கா எல்லாமே வலம்புரி, இடம்புரி எல்லாமே வந்து முடி வளர்ச்சியை தூண்டுறது தான். நீங்கள் 3 மாதம் தேய்ச்சி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.